டிட்வா புயல் கடலோரத்திலேயே கடந்து செல்லும் என்பதால் மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். புயலுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, குறிப்பாக எந்த இடத்தில் நிலவி வருகிறது, சென்னைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? தற்பொழுது காரைக்கால் அருகில் கடல் பகுதியில் புயல் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி அந்த புயல் வரும். சென்னைக்கு உள்ளே வராமல் சென்னையின் ஓரமாக கடற்கரை ஓரமாக போகும் என்று சொல்லித்தான் வானிலை ஆய்வு மையம் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த புயலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து அதுக்கு வேண்டிய நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. மயிலாடுதுறையில் 20 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்திருக்கிறது. எவ்வளவு விவசாய நிலங்கள், உயிரிழப்புகள் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது, அவர்களுக்கான நிவாரணம் எப்படி கொடுக்க போறீங்க? உயிரிழப்பு 3 பேர் இறந்திருக்கார்கள். 2 பேர் சுவர் இடிந்து விழுந்து இறந்திருக்கார்கள். ஒரு ஆள் தூத்துக்குடியில், ஒரு ஆள் தஞ்சாவூரில், ஒரு ஆள் சுவர் இடிந்து விழுந்து இறந்திருக்கிறார்கள். மயிலாடுதுறையில் மின்சாரம் தாக்கி ஒரு ஆள் இறந்திருக்கிறார்கள். கால்நடை இறப்பு 149. குடிசை வீடுகள் 234 சேதமாயிருக்கிறது. அதுக்கு வேண்டிய நிவாரண உதவி தொகையை மாண்பு முதலமைச்சர் விரைவில் உடனடியாக வழங்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். தகுந்த ஏற்பாடுகளை அரசாங்கம் நம்முடைய அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல உயிரிழந்தவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் என்று இருக்கிறது. அதே தொகை வழங்கப்படுமா, உயர்த்தி வழங்கப்படும்? அதே தொகை எப்பொழுதும் போல எப்பொழுதும் கொடுக்கிற அந்த தொகையை மாண்பு முதலமைச்சர்கள் நிதி ஒதுக்கி தருவார்கள். அதை செய்து முடிப்போம். இந்த புயல் மற்ற புயல்களை காட்டிலும் வித்தியாசமா இருக்குது. ஒரு புயல் ஈஸியா ஒரு கரையை கடந்துடும். இது 2 தினங்களாக இலங்கையை தாக்கிவிட்டு தற்போது மையம் கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை எந்த அளவுக்கு, ஏன்னா சென்னை புயல் வெள்ள பாதிப்புக்கு அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய பகுதியாக இருக்கிறது, எந்த அளவுக்கு கணக்கீடு? சென்னைக்கு அதாவது இலங்கையில் உள்ள புயல் வந்ததுனால மிகப்பெரிய பாதிப்பு அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். நம்மை பொறுத்தளவுக்கு, தமிழகத்தை பொறுத்தளவுக்கு கடலோரமாகவே அந்த புயல் போகிற காரணத்தால் நம்ம மிகப்பெரிய பாதிப்பு வரவில்லை. சென்னைக்கும் உள்ளே வராமல் சென்னை ஓரமாகவே போய் ஆந்திரா பகுதியை நோக்கி போகிற காரணத்தால் சென்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. மழை இருக்கும், காற்று இருக்கும். அதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை யாரும் காரணம் இல்லாமல் வெளியே வர வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நாம் இருப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை நீங்க சொல்றீங்க, வருவாய்த்துறை எல்லாம் அந்தந்த மாவட்டங்களில் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல செயல்பாட்டில் இருக்காங்களா? கலெக்டர் எல்லாம் தயார்? எல்லா அதிகாரிகளும், வருவாய்த்துறை மட்டும் இல்ல, எல்லா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் களத்திலே இருக்கிறார்கள். இந்த புயல் நீங்கிவிட்டது என்று சொல்லுகிற வரை அவர்களுடைய பணியை அந்தந்த துறையை சார்ந்த அதிகாரிகள், உதாரணத்துக்கு விவசாய நிலங்கள் சொன்னோம், அது மின்சார வாரியம், அதே மாதிரி உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, எல்லாரும் அவர்களுடைய பணியை லீவு நாளாக இருந்தாலும் அவசர காலமாக இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக அவர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய உள்துறை செயலாளர் நேற்று ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கார். அவர்கள் தரப்பிலிருந்து உதவிகள் எல்லாம் தொடர்ச்சியாக கிடைக்கிறதா? IMD போர்காஸ்ட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துறாங்க. IMD நாங்களும் தொடர்ந்து தொடர்பு இருக்கிறோம். அவர் உடனுக்குடன் எங்கள் தகவலை எங்களுடைய CRAவிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த தகவலை பெற்றுக்கொண்டு அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கிறோம். மத்திய அரசாங்கத்தில் சொல்லி ஒரு 10 SDRF அவங்க மத்திய பாதுகாப்பு படை வந்திருக்கிறது. அவர் முடிந்த உதவியை அவங்க செய்கிறார்கள். மீதி பண விஷயங்கள்லாம் இந்த புயல் நின்று போன பிறகு சேதங்களை குறிப்பிட்டு தான் அந்த வேலையை பார்க்க முடியும். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேசுடன் ரமேஷ்.